பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை சிவபெருமானை மீண்டும் போற்றி பாடுகிறார். தொடர்ந்து பாடுகிறார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. நம்ம உலகத்தில் பஞ்சபூதங்களாக பறந்து விரியறது யார் அப்படின்னா நீதான். நீ வரிசையாக ஒவ்வொரு பூதமாக எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டு வந்த இல்லையா, அந்த ஐம்பூதங்களாக இந்த உலகம் முழுக்க நீ பரவி இருக்கிற. அதை நான் ஒன்றா பாடுறேன் அப்படின்னு பாடுறார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. பார்னா உலகம், நிலம். இந்த முதல்ல கடைசியாக வந்தது தான் நிலம், ஐம்பூதங்கள். அந்த நிலத்தில் நீ எப்படி இருக்கிற? 5 தன்மைகளை கொண்டிருக்கிறாய். உன்கிட்ட நிலத்துக்கு மனம் இருக்கிறது, சுவை இருக்கிறது, ஒளி இருக்கிறது, அப்புறம் தொடு உணர்வு இருக்கிறது, ஓசை இருக்கிறது, சவுண்டு இருக்குது. இப்படி 5 பண்புகளை கொண்ட நிலமாக வந்தாயே. நிலத்துக்கு என்ன இருக்குது? 5 தன்மைகள் இருக்குது. அந்த 5 தன்மைகளாக பறந்து விரிந்துள்ளாயே. அப்படிப்பட்ட பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. நீருக்கு இந்த நிலத்துக்கு உள்ள வாசனை கிடையாது. அந்த வாசனையை தவிர்த்து மீதி 4 குணங்களும் உள்ளன. அப்படி 4 குணங்களும் உள்ள நீராய் நீ நிகழ்ந்தாய் போற்றிங்கிறார். அப்புறம் தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. அப்போ தீக்கு 3 தன்மைகள் உள்ளன. அந்த தீக்கு சுவை கிடையாது. நீரை நம்ம அருந்துவோம். ஆனால் தீ சுவை கிடையாது, நம்ம சுவைக்க முடியாது. மீதி 3 இயல்புகளையும் கொண்ட தீயாய் திகழ்ந்தாய் போற்றி அப்படிங்கிறார். அப்புறம் என்ன? வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வழின்னா காற்று. அந்த காற்றுக்கு 2 குணங்கள் இருக்குது. நம்மளால் உணர முடியும். அது ஓசை எழுப்பும். அப்படி 2 குணங்களாக மகிழ்ந்தாய் போற்றி அப்படிங்கிறார். அடுத்தது என்ன பாடுறார்? வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. அப்போ உனக்கு ஒரே ஒரு பண்பு தான். ஆகாயமாக நீ வந்த இல்லையா முதல்ல, அப்போ உனக்கு ஒரு பண்பு தான் இருந்தது. அது என்னது? ஓசை. அப்படி பாரில் தொடங்கி ஆகாயம் வரையுள்ள 5 பூதங்களையும் அழகாக வரிசைப்படுத்தி பாடுறார் மாணிக்கவாசக பெருந்தகை. ஒன்றொன்னா அழகாக பாடுறார். அதில் இந்த வரிகளோட எப்படி இருந்தாருன்னு சொல்கிறார் பாருங்க. 5ஐயும் அழகாக இறைவனின் சொரூபங்கிறார். எல்லாத்துலேயும் நீதான் நிறைந்திருக்கிறாய் அப்படிங்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் எப்படி விழுந்திருக்கு பாருங்க. பரந்தாய், நிகழ்ந்தாய், திகழ்ந்தாய், மகிழ்ந்தாய், விளைந்தாய் அப்படின்னு பாடுறார். எல்லாமே அது அவ்வளோ அழகாக வெளிப்படுது. அந்த வார்த்தைகள் ரொம்ப அப்படியே நேர்த்தியாக சீராக அழகாக அடங்கியிருக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரளய காலம் வரும்போது ஒன்றா தான் அழிஞ்சிக்கிட்டே வருங்கிறார். பின்னாடி இந்த உலகம் பிரளயம் வரும் இல்லையா, அப்போ என்ன ஆகுமா? முதல்ல நிலம்தான் அடங்கிடும். எதில் போய் அடங்கிடும் அப்படின்னா, நிலத்தில் நீர் முழுக்க அப்படியே வெள்ளம் பாய்ந்து ஊழி காலத்தில் என்ன நடக்கும்? நீரில் நிலம் அடங்கிவிடும். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நீர் தீயில் அடங்கிடும். அப்போ தீ கடைசியாக என்ன ஆகும்னா காற்றில் அடங்கிடும். அந்த காற்றும் ஓய்ந்து போய் ஆகாயத்தில் அடங்கிடும். இந்த உலகமே அப்படியே எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் அந்த பிரளய காலத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ யார் இருப்பா? நீ மட்டும்தான் இருப்ப. அப்போ நீ தான் டிசைட் பண்ணணும் திரும்பவும் உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிறத. அப்போ நீ என்ன பண்ணுவ? அழகாக ஒவ்வொரு பூதமாக திரும்பவும் உருவாக்கி அப்படியே ஆகாயத்திலேருந்து காற்று, திரும்பவும் தீ, அப்புறம் நீர், அப்புறம் நிலம்னு நீ ஒரு பூதமாக விரிவாய். இதுதான் இந்த உலகத்துடைய அழகான தோற்றமும் ஒடுக்கமும். அப்படி 5ஆகவும் இருப்பவனே போற்றி அப்படின்னு பாடுறார். அப்புறம் என்ன பாடுறாருன்னா, அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றிங்கிறார். அது என்ன அழிபவர் அப்படின்னா, பழம் இருக்குல்ல, காய் பிஞ்சு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே காயாக இருக்கும், அப்புறம் பழமாக மாறும், கனியும் இல்லையா?
அப்படி தான் நீ வந்து இறைவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய பேரருளால் பக்தர்களுடைய மனசுக்கு வந்து உட்கார்றார். மனிதனுடைய மனசில் இருக்கிற மாசெல்லாம் அகற்றின பிறகு அந்த கல்லாக இருக்கிற மனசு என்ன ஆகுது, இறைவனின் பேரருளான பெரும் கடலுடைய அன்பு வர வர அந்த அருளால் மனிதனுடைய மனம் என்ன ஆகிடுது, கனிஞ்சி போகுது. அந்த கனி இன்னும் அதிகமாகுது. நீ இன்னும் பேரருளை பொழிஞ்சிட்டே இருக்க. அப்போ என் உள்ளம் எப்படி தெரியுமா ஆகுது, அழிஞ்சு போகுது. சிவபெருமானே, எந்தையே, தாயே, எம்பெருமானே, நீ வந்து என் மேலே அன்பை பொழிகிற, அருளை பொழிகிற. அப்போ என் மனசு கனிக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. அந்த கனி அழிஞ்சிடுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பழங்கள் அப்படி நம்ம தொட்டு பார்த்து வாசனை அடிக்கும்போது பழமெல்லாம் அழிஞ்சு போச்சு, அப்படியே வாசனை வீசுது அப்படிம்போம் இல்லையா. நம்ம வீடுகளில் கூட வந்து அரிசி பானையில் போட்டு வச்சுருப்பாங்க வாழைப்பழத்தெல்லாம், அழிஞ்ச வாசனை அடிக்குது அப்படிம்பாங்க. அது ரொம்ப தூரத்துக்கு அடிக்கும். அது மாதிரி அழிஞ்சு போகும். கனிக்கும் அடுத்த ஸ்டேஜ் அது. அதே மாதிரி இன்னும் ஒன்று அழிஞ்சு போகும். என்ன அப்படின்னா சாதம். நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வைக்கும்போது அது ஒரு பதத்தை தாண்டின பிறகு என்னாச்சு, சாதம் அழிஞ்சு போச்சு, சாதம் குழஞ்சி போச்சு அப்படிம்போம் இல்லையா. சாதத்தை இந்த குழஞ்சி போனதை யார் விரும்புவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். குழந்தைகளும் வயசானவங்களும் தான். பல்லு மலர்றதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு சாதம் அழிஞ்ச சாதம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி எல்லாம் பல்லெல்லாம் போய் வயசாகி கன்னம் குழி விழுந்தப்ப வயசானவங்க சொல்லுவாங்கல்ல, எனக்கு கொஞ்சம் குழஞ்ச குடு சாதத்தை, வெறையாக இருந்தால் சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. அப்போ வயசானவங்களும் இரண்டாவது குழந்தை பருவம் தானே. அப்போது அங்கே தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச பருவம் அது. அதனால் என்ன சொல்கிறார், அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி அப்படிங்கிறார். அதனால் எங்கள் மனசு என்ன தெரியுமா ஆகுது, உன்னுடைய பேரருள் வர வர என் மனசு அப்படியே அழிஞ்சு போச்சு. கனிஞ்சி போனதை தாண்டி அடுத்த ஒரு பக்குவத்துக்கு போயிடுத்து. அப்படி என் உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது, நீ அமுதமாக சுரக்கிற. என்னால் என் உள்ளத்தில் என்னோட மனசுக்குள்ளே அமுதம் சுரக்கிறத நான் உணர்றேன். அப்படி நீ அமுதமாய் வருகிறாயே போற்றிங்கிறார். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி. தேவர்கள் ஈஸியாக உன்னை பார்த்துட முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அவங்களுக்கு வேணால் நீ வந்து அமிர்தத்தை தந்திருக்கலாம், அமிர்தத்தை அவங்க சாப்பிட்டு சாகா வரத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கனவுல கூட நீ வரமாட்ட. ஏன் வரமாட்ட அப்படின்னா, எப்பவும் நம்ம மனசில் நினச்சிட்ருக்கிறதான மிச்சம் தானே நம்மளுக்கு கனவுல வருது. இவங்கெல்லாம் இறைவனெல்லாம் நினச்சிட்ருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆணவத்தோடு இருப்பாங்க, நாங்கள் சாக மாட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு புகழ் தான் பிடிக்கும், அவங்களுக்கு வசதிகள் தான் பிடிக்கும். அதனால் நீ என்ன பண்ணுவ, தேவர்களுக்கு கனவுல கூட நீ வரமாட்ட. ஆனால் நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. ஆஹா, நீ எவ்வளோ ஒரு உயர்ந்தவன். நான் என்ன பண்ணேன், என் மனசில் தற்புகழ்ச்சியே கிடையாது. நான் பெரிய ஆள், நான் வந்து தலைமை அமைச்சர், நான் வந்து முதல் அமைச்சர், என்னோட பாண்டிய மன்னனது நாட்டில் நான் தான் மினிஸ்டர் அப்படின்னெல்லாம் எனக்கு எந்தவித செருக்கும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் வெறும் வார்த்தை, இதெல்லாம் சும்மா, இந்த பதவியெல்லாம் எது சாஸ்வதம், உனது திருவடிகள் தான் சாஸ்வதம்னு எனக்கு தெரியும். நான் உன்னையே நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நீ என்ன பண்ண, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. நேராக திருப்பெருந்துறை வந்து ஹரஹரன்னு சொல்லி காந்தம் மாதிரி என்னை இழுத்து நேராக குருவருளாக காட்சி தந்து நீள்கழல்களை காட்டி உன் கழல்களை என் தலையில் வைத்து ஞான உபதேசம் அருளினாயே. அப்படிப்பட்ட இறைவா போற்றி அப்படின்னு நினச்சி பாடுறார். இவர் சொன்ன மாதிரி நாமளும் அடியார்களாக நம் மனசை கனியுங்கிற ஸ்டேஜை தாண்டி அழிஞ்சு போகிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம் மனசுலேயும் எம்பெருமான் அமுதாக தோன்றுவார், நாம் அதை உணரலாம். அப்படி அமுதாக தோன்றும் இறைவனின் அருளினை நாமும் பெறலாம். சிவபெருமானை துதிக்கலாம், அவன் அருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.